ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய தினம் நமது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் விருபாக்ஷா கோவில் ஹம்பி ஆகும். இந்த திருக்கோயில் கர்நாடகாவில் விஜயநகர மாவட்டத்தில் ஹம்பியில் அமைந்துள்ளது. இது ஹம்பியில் உள்ள நினைவு சின்னங்களின் ஒரு பகுதியாகும். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களின் ஸ்தலமாக நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் ஸ்ரீ விருபாக்ஷேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. விஜயநகர பேரரசின் பிரதம தேவராயா என்று அழைக்கப்படும் இரண்டாம் தேவராயரின் ஆட்சியின் கீழ் நாயக லக்கன் தண்டேஷாவால் கட்டப்பட்டது. விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பி துங்கபத்ரா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சுற்றியுள்ள இடிபாடுகள் மத்தியில் இது அப்படியே உள்ளது மற்றும் வழிபாட்டில் இன்னமும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. துங்கபத்ரா நதியுடன் தொடர்புடைய உள்ளூர் தெய்வமான பம்பாதேவியின் மனைவியாக இங்கு விருபாக்ஷா பம்பாதேவியின் கணவராக இங்கு விருபாக்ஷா பம்பாபதி என்று அழைக்கப்படுகின்றார். 7ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த கோயிலின் வரலாறு தடையின்றி இருக்கின்றது. விஜயநகரத்தின் தலைநகர் இங்கு அமைவதற்கு முன்பாகவே விருபாக்ஷா பம்பா சரணாலயமாக இருந்தது. சிவனை குறிப்பிடும் கல்வெட்டுக்கள் 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. விஜயநகர ஆட்சியாளரின் கீழ் ஒரு சிறிய கோவிலாக ஆரம்பித்து பெரிய வளாகமாக வளர்ந்தது. சாளுக்கியர் மற்றும் ஹொய்சலர் காலத்தில் பிற்பகுதியில் கோயிலில் சேர்த்தர்கள் இருந்ததாக சான்றுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இருந்தாலும் பெரும்பாலான கட்டிடங்கள் விஜயநகர காலத்தை சேர்ந்ததாகத்தான் காணப்படுகிறது. ஹம்பி இன்று வரை நன்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வரும் ஒரே கோயில் இதுவே ஆகும். இங்குள்ள ஏராளமான கோயில்களில் பாமணி சுல்தானால் அழிக்கப்பட்டன. தற்போது பிரதான ஆலயம் ஒரு கருவறை, 3 முன்னரைகள், ஒரு தூண் மண்டபம் மற்றும் ஒரு சிறந்த தூண் மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதன் நுட்பமான செதுக்கப்பட்ட தூண்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சிறிய கிழக்கு நுழைவாயில் அதன் பல சிறிய ஆலயங்களுடன் உள்முற்றத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. வடக்கு நோக்கிய மற்றொரு கோபுரம் கனககிரி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இது துணை சன்னதியுடன் ஒரு சிறிய சுற்றுக்கு வழிவகுக்கிறது. இறுதியில் துங்கபத்ரா நதிக்கு இந்த வழி செல்கின்றது. ஆண்டுதோறும் மாசி மாதம் தேர் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசித்து பயன்பெறுவீராக. நன்றி, வணக்கம். सर्वे यान्ति परन्ता येषाम् त्वन्तगतम् पापम् जनानाम् पुण्यकर्मणाम् ते द्वन्द्वमोहनिर्मुक्ताः भजन्ते माम् दृढव्रताः जरामरणमोक्षाय मामाश्रित्य यतन्ति ये ते ब्रह्म तद्विदुः कृत्स्नम् अध्यात्मम् कर्म चाखिलम् साधिभूताधिदैवम् माम् साधियज्ञम् च ये विदुः प्रयाणकालेऽपि च माम् ते विदुर्युक्तचेतसः। ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायाम् योगशास्त्रे श्रीकृष्णार्जुन राम 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 नीलिमेघश्याम राम रघुकुल सोमा भद्राचल श्रीराम ना मनसु विरबूसे प्रीति सुमगा